அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபுல் குலுப் சபித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலைபெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ஒரே வீடியோவில், அதாவது ஒரே இந்த பதிவிலேயே முழுக்க நம்ம பதிலை பார்க்க போகிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்ல முறையில் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம அதிகமான நன்மைகளை செய்ய முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலான் மாதத்தை குறித்து பலருக்கும் பல கேள்விகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதற்கு தீர்வு காணும் வகையில் தான் நம்ம இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம் இன்ஷா அல்லாஹ். இதை பார்த்துட்டு முழுமையாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எந்த ஒரு பதிவாக இருக்கட்டும், யார் போட்டாலுமே இருக்கட்டும், நம்ம ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டு அந்த பதிவை நம்ம பார்க்கும்போது நம்ம பாதியாக விட்டுட்டு ஓட்டி பார்க்கக்கூடாது. நம்ம எத்தனையோ பல தேவையில்லாத வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். எதுக்கும் நம்ம மணிக்கணக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது நம்மளுடைய மார்க்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் வசனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை, அதாவது ஹதீஸு. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது முழுமையான முறையில் நம்ம கேட்கணும். இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அலட்சியம் காட்டக்கூடாது. நான் என்னோடய வீடியோ முழுசாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இது சொல்லவே இல்லை. நான் முழுக்க யார் எந்த பதிவு போட்டாலுமே சரி, மார்க்க விஷயத்தில் ஒருத்தங்க போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா அதை முழுமையாக நம்ம பார்க்கணும். அதற்கான நேரத்தை எல்லாத்தையுமே மலக்குமார்கள் நமக்காக நன்மையாகவே பதிவு செஞ்சிட்ருக்காங்க. அந்த நன்மையை பெறக்கூடிய மக்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஒவ்வொருத்தருமே அதற்கான ஒரு முயற்சியை செய்யணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தலைப்பு அப்படின்றத பார்த்திங்கன்னா, ரமலான் மாதத்துடைய சிறப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே முன்னாடி வீடியோலேயே நம்ம பதிவு செஞ்சுருப்போம். ரமலான் மாதத்தில் என்ன சிறப்பு இருக்குது, ரமலான் மாதத்தில் நம்ம எதுக்காக நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் எதுக்காக நோன்பு வைக்க சொல்லியிருக்கான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நோன்பு யார் மீதெல்லாம் கடமையாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இன்றைக்கும். அதாவது சின்ன பசங்க நோன்பு வைக்கணுமா, பெரியவங்க நோன்பு வைக்கணுமா, வயசானவங்க நோன்பு வைக்கணுமா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதாவது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது யார் மீது கடமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதற்கான சக்தி பெற்ற எல்லா முஸ்லிம்கள் மீதும் கட்டாயம் கடமை அப்படின்னு சொல்லிட்டு திருமறை குர்ஆன் கட்டளையிடுது. அதாவது இதற்கான உதாரணமாக பார்த்திங்கன்னா, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் இருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாய் திகழக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது உங்களுக்கு முன் சென்றவர்கள், அதாவது நபிமார்களாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களாக இருக்கட்டும், சஹாபாக்கள், அதாவது ஏனைய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் இந்த நோன்பு அப்படின்றது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லாஸ்ட்டாக அந்த வசனத்தோட இறுதியில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, நோன்பு அப்படின்றது ஒரு மனிதனை இறையச்சமுடையவர்களாய் மாற்றக்கூடும். இறையச்சமுடையவராய் மாறுவதற்காக தான் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், இந்த நோன்பையே கடமையாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலம் நமக்கு தெரிய வருது. அப்போனா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த நோன்பு எல்லாருமே நம்ம வைக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளையிடுறான். அடுத்ததாக நோன்புடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ நோன்பு வைக்கிறது மூலயமா நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை மிக அழகான முறையில் நமக்கு விவரித்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோன்பு பாவங்களில் இருந்து காக்கின்ற கேடயம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 11 மாதத்தில் நம்ம சின்ன சின்ன தவறு ஏதாவது செய்வோம், யார் கூடயாவது நம்ம சண்டை போடுறோம், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற 11 மாதத்தில் நம்ம செய்வோம். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு பயம் ஏற்படாது. செய்கிறவங்கள சொல்கிறேன், அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர இந்த மாதிரி. ஆனால் இந்த ஒரு மாதம், ரமலான் மாதம் அப்படின்றது ஒரு புனிதமிக்க ஒரு மாதம். இந்த மாதத்தில் ஒரு தவறு செய்கிறதுக்கு கட்டாயமாக யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அதை உணர்வாங்க. இது தவறு, அல்லாஹ் நம்மளை பாவத்தை எழுதிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதம் அப்படின்றது எல்லாரோட மனசுலையுமே
வந்து அந்த அளவுக்கு இருக்கும். மனிதனை முழுக்க அந்த 11 மாதமாக செய்யாத எந்த ஒரு வேலையுமே, எந்த ஒரு நன்மையான காரியமுமே அந்த ஒரு மாதத்து அல்லாஹ் வந்து அதை தான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். ஒரு மனிதன் இரையச்சமுடையவராய் ஆவதற்கு தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த நோன்பையே கடமையாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதனை வந்து நல்ல மனிதனாக மாற்றுறதுக்கு வந்து எந்த ஒரு மாதம் வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புனிதமிக்க இந்த ரமலான் மாதம் தான். ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹதீஸில் வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த வாசகம் வந்து எப்படி இருக்குது, நோன்பு பாவங்களில் இருந்து காக்கின்ற ஒரு கேடயமாக பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும். என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். மேலும் எனக்காக நோன்பாளி தமது உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டுவிடுகிறார். நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது அது போன்ற 10 மடங்குகளாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1894வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு அழகான ஒரு வர்ணனையின் மூலம் நமக்கு வந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்புடைய பயன்களை வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சொல்லிட்டோம், பாவங்களிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த நோன்பு அப்படின்றது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெட்ட பேச்சுகளை வந்து நீங்கள் பேசாதீங்க, இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமான செயல்களில் எந்த ஒரு தவறான செயல்களிலும் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி பெருமானார் நமக்கு வந்து எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி யாராவது உங்களுக்கு தேவையில்லாமல் வம்பு பண்ணாங்க, உங்ககிட்ட வந்து சண்டைக்கு வராங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்களும் பதிலுக்கு வந்து அவங்க கூட போய் சண்டை போடாதீங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி நோன்பாளியின் வாயிலிருந்து வீசக்கூடிய வாடை, இப்போ நம்ம யாராவது வந்து இப்போ நம்மளே யார்கிட்டையாவது போய் பேசுகிறோம், நம்ம வாயிலேருந்து ஏதாவது ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மனிதர் வந்து நம்மளை விட்டு விலகுவாங்க, நம்மளை பார்த்து முகம் சுளிப்பாங்க இல்லையா. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அந்த நோன்பாளியின் வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த வாடை, துர்நாற்றம், அந்த வாடை வந்து அல்லாஹ்விடம் எப்படி கொண்டு செல்லப்படுதான், கஸ்தூரியின் வாடையை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை வச்சுருக்கான் பாருங்கள். எனக்காக அந்த நோன்பாளி வந்து என்ன பண்ணுறான், எனக்காக தமது உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டு விடுகிறார். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நன்மை அப்படின்னு சொன்ன ஒரு நன்மைக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் இடத்துல அது என்ன பண்ணுது, 10 முதல் 700 மடங்குக்கும் அதுக்கும் மேலே வந்து அல்லாஹ் வந்து நன்மையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல ஹதீஸில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நோன்புக்குரிய ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்புக்கு இவ்வளோ நன்மை தரேன் அவ்வளோ நன்மை தரேன் அப்படிலாம் அல்லாஹ் சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறான், அதற்கு நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மடங்கு பல வகையான நன்மைகளை அந்த நோன்பாளிக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நோன்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி சில பேர் வந்து அதையும் அலட்சியமாக கருதக்கூடிய மக்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாபெரும் ஒரு சிறப்பையும் நோன்பாளிக்காக வச்சுருக்கான் அல்லாஹ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரையான், அதாவது சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1896வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதாவது நோன்பாளிகளுக்கு மட்டுமே சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு சொர்க்க வாசல், அதனுடைய பெயர் தான் என்ன சொல்கிறாங்க, ரையான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோன்பாளியை தவிர அந்த வாசல் வழியாக வேற யாருனாலையும் உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக நோன்புடைய நேரம், இது குறித்தும் இன்றைக்கி பல மக்களுக்கு இன்னுமே கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரசூலா குர்ஆன் வசனத்தை சொல்கிறாங்க பாருங்கள். நோன்பின் நேரம் என்பது சுபு ஆரம்பம் முதல் சூரியன் மறையும் வரை உள்ள நேரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் சொல்கிறான், இன்னும் விடியற் காலையில் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இவற்றையெல்லாம் தவிர்த்து இரவு தொடங்கும் வரை நோன்பை நிறைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு நோன்புடைய நேரம் என்ன அப்படின்றத அல்லாஹ் சொல்லிட்டான். ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அதை ரசூல்லா ஹதீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கருப்பு கயிற்றையும் வெள்ளை கயிற்றையும் எடுத்து என் தலையணையில் வைத்து கொண்டேன். இரவில் அதை பார்க்க லானேன், எனக்கு எதுவும் தெளிவாகவில்லை. விடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இது பற்றி கூறினேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கருப்பு கயிறு என்பதின் கருத்து இரவின் கருமையும் வெள்ளை கயிறு என்பதின் கருத்து விடியலின் வெண்மையும் தான் என்று பதிலளித்தார்கள். இதனை அறிவிப்பவர் அதி பின் ஹாதிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 1916வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த வசனத்துக்கான விளக்கத்தை மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் அவங்களோட தலைமாட்டுக்கிலேயே வச்சு படுத்துட்டு இருந்திருக்காங்க. சரி, கருப்பாக இருந்திருக்கு, நைட்டு ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் ரசூல்லா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ரசூல்லா இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல்லா அதுக்கான விளக்கத்தை என்ன சொல்கிறாங்க, கருப்பு கயிறு அப்படின்றது கருமை, அதாவது இரவினுடைய கருமை மறையிற வரைக்கும். அதே மாதிரி வெண்மை அப்படின்றது நம்மளுடைய ஃபஜர் டைம், அந்த சூரியன் உதைக்கிற நேரத்தில் அதனுடைய வெளிச்சம் வரும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக உதைக்க ஸ்டார்ட் பண்ணும்ல. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த நோன்புடைய நேரமாக நீங்கள் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி எதுக்காக இந்த நோன்புடைய நேரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே சில கூட்டம் எல்லாம் பாதுகாத்தவர்களே தவிர இன்றைக்குமே சில கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுது, காலையில் எந்திக்க முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது அப்படின்றதுனால அவங்க நைட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹர்லாம் செஞ்சுட்டு நியத்து வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறது. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சிருவாங்க, சஹர் டைமுக்கெலாம் எந்திரிச்சிட்டு அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட டைம் பாங் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், சஹர் நியத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன தான் தண்ணி தாகம் எடுத்தாலும் சரி, என்ன தான் சாப்பிட்றதுக்கு பசியே எடுத்தாலும் சரி, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அலாட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி இந்த நிறைய பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 கூட்டமாக தான் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க, சஹர் சிறப்பை பற்றி ரசூல்லா சொல்லியிருக்காங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது சஹர் அப்படின்றதுடைய நேரத்தை பற்றி சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிட்டான். அதாவது அந்த இரவோடைய கருமை நல்ல மறைகிற வரைக்கும், அந்த வெண்மை, அந்த ஃபஜருடைய வெண்மை உதிக்கிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், சஹர் செய்யலாம், உண்ணுங்கள், பருகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹருடைய நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகப்படுத்துங்கள், நீட்டுங்கள் அப்படின்னு தான் அல்லாஹ்வும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் நமக்கு அந்த சஹர் உணவில் தான் பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த நைட்டு நம்ம சஹர் செஞ்சுட்டு படுக்கிறதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்லை. இன்றைக்கி இந்த ஒரு நன்மையை இழக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கி சில பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். அதுக்கப்புறமா சஹர் உணவை தாமதப்படுத்துதலும் பற்றியும் ரசூலா அதனுடைய சிறப்பை பற்றியும் ரசூலா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்ப்போம். சஹர் உணவு உண்ண எழும்போது தாமதம் செய்து கடைசி நேரம் வரை காத்திருந்து உணவருந்த வேண்டும். சஹர் உணவை தாமதம் செய்து நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் வரை மக்கள் நன்மையில் நீடித்துள்ளார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அஹமது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, சஹர் உணவை நீங்கள் என்ன பண்ணணும், தாமதப்படுத்தி நீங்கள் உணவருந்தணும். அதே மாதிரி நோன்பு திறப்பதை நீங்கள் விரைவுபடுத்தணும். இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்க பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கிற என்னதுன்னா அப்படியே ஆப்போசிட். அதாவது நோன்பு வைக்கிறது, சஹர் நியத்து, அதாவது சஹர் செய்கிறது இன்றைக்கி விரைவாயிருச்சு. ரசூல்லா தாமதப்படுத்த சொல்கிறாங்க, இன்றைக்கி விரைவாயிருச்சு, சஹர் உணவு விரைவுபடுத்துகிறாங்க. நோன்பு திறப்பதை என்ன சொல்கிறாங்க, விரைவுபடுத்த சொல்கிறாங்க ரசூல்லா. ஆனால் இன்றைக்கி மக்களிடத்தில் நேரத்தை நீட்டக்கூடிய மக்களாக இருக்காங்க. ஆனால் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி அவங்களுடைய வழிமுறையை பேணினா மட்டும்தான் நம்ம அந்த நன்மை எல்லாத்தையுமே அடைய முடியும். அதில் நம்ம என்ன மாற்றம் செய்தாலுமே அது என்னது, தவறாதான் முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இங்கே என்ன சொல்கிறாங்க, சஹர் உணவை நீங்கள் என்ன பண்ணணும், தாமதப்படுத்தணும், நோன்பு திறப்பதை நீங்கள் விரைவுபடுத்தணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நன்மையில் நீடித்துள்ள மக்களாக நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி எந்த அளவிற்கு நீங்கள் தாமதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹர் செய்தோம், பின்னர் தொழுகைக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்று ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நான் பாங்கிற்கும் சஹருக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்டேன். அதற்கவர் 50 வசனங்கள் ஓதும் நேரம் இருந்தது என்று பதிலளித்தார்கள். இதனை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1921வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹர் உணவை நீங்கள் தாமதப்படுத்தணும் அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், கேள்விகள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹர் நேரத்தில் நீயத் என்ன வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு என்ன வைப்போம் அப்படின்னு பாருங்கள். நோன்பு வைப்பவர் என்ன சொல்லுவாங்க, சஹர் நேரத்தில் நவைத்து சௌம அதின் அன் அதாயி ஃபர்சி ரமலானி ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தாலா என்று ஒரு நியத்தை கூறி நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கும் பல பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சிறுவர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, இதையே சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த துவா சொல்லலை அப்படின்னா, சொல்ல மறந்துட்டாலோ இல்லை தெரியாமல் விட்டுட்டாலோ என்னது, நோன்பு கூடாது, நீங்கள் இந்த நியத்து வைக்கலை, இந்த துவா ஓதலை அப்படின்னா நோன்பே நீங்கள் வைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படிலாம் இன்றைக்கி பெரும்பாலான மக்களுடைய மனசில் கருத்துக்கள் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், நியத் என்ற வார்த்தைக்கு மனதால் எண்ணுதல், தீர்மானம் செய்தல் அப்படின்றது தான் பொருள். நியத் அப்படின்றது என்னது, மனசில் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்கும் உதாரணமாக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபேமஸான ஹதீஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமையும், ஒவ்வொரு மனிதனும் எதை எண்ணி செய்தாரோ அதுவே அவருக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஃபஸ்ட்டு ஹதீஸே இதுதான். செயல்கள் தூய்மையான எண்ணம், அதாவது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், மனசில் அந்த நியத் வந்துடும், அந்த எண்ணம் நமக்கு தோன்றும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை, ஏதோ ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறதாக இருந்தாலுமே முதல்ல நம்ம அந்த விஷயத்தை பற்றின ஒரு எண்ணம் என்ன பண்ணுவோம், நம்ம மனசில் தோன்றும். அதை தான் இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய நியத் அப்படின்றது வெறுமனையாக மனசில் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி நான் நோன்பு வைக்க போகிறேன் ரஹ்மான் அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்கிறோம். நம்ம சஹர் நேரத்தில் நோன்பு வைக்கணும் அப்படின்றதோட நியத்தோட தான் நம்ம மனசில் அதுக்காக தான் நம்ம எந்திக்கிறோமே, அதுவே எனது போதுமானது தான். நம்ம நியத் எதுக்கு, நம்ம எந்திக்கிறது எதுக்கு, காலையில் நம்ம சும்மாவே இருந்துச்சு, நம்ம சும்மாவே சாப்பிட்றோமா, இல்லை, கண்டிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோம், ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு நோட்டிருக்கோம், அதனால் இப்போ சஹர் நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம், நோன்பு வைக்க போகிறோம் அப்படின்னு தான் மனசில் நமக்கு எண்ணம் அப்படியே வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மனசில் நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், அந்த டைம் வரும்போது நம்ம அல்லாஹ், நான் உனக்காக நோன்பு வைக்கிறேன், இந்த நோன்பை நீ பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கோ, என்னோடய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிரு, நான் இந்த நாளில் நான் அதிகமான நன்மையை நான் செய்யணும், இந்த நன்மையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான துவாவை அந்த நோன்பு வைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நியத்தை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் பர்டிகுலராக இந்த துவாவை தான் ஓதணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் நபியுடைய தரப்பில் இல்லை அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குது. அடுத்ததாக, நோன்பு திறக்கும்போது உங்களில் ஒருவர் நோன்பு திறக்கும்போது பேரித்தம் பழத்தின் மூலம் திறக்கட்டும், அது கிடைக்காதவர்கள் தண்ணீரால் நோன்பு திறக்கட்டும், ஏனெனில் தண்ணீர் தூய்மைப்படுத்தக்கூடியதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக என்னென்னா, நோன்பு திறக்கும்போது ஓதக்கூடிய துவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி நோன்பை திறந்ததுக்கு அப்புறமா தஹப தமஉ வபுதல்லத்தில் உருகு வசபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், இல்லை அப்படின்னா இது மஹரஜோடைய உச்சரிப்பில் இதை துவாத் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறோம், தஹபல் லமாஉ வபுதல்லத்தில் உருகு வசபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்துவிடும் என்பது தான் இதனுடைய பொருள். நோன்பு திறப்பதற்கு முன்னாடி பள்ளிவாசலில் ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான நிலைகளெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு இறைவனிடம் நம்ம என்ன பண்ணணும், மனம் முருகி நம்ம பிரார்த்தனை ஈடுபடணும். அதாவது இஃப்தார் நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் கிட்ட அது கபுலாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ இஃப்தாருடைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணணும், துவா செய்யணும். நோன்பு திறந்ததுக்கப்புறமா இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில்
இன்னும் பல கேள்விகளுக்கான வீடியோவாக நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் நம்ம வந்து போடுவோம். அந்த பதிவில் வந்து மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் வந்து நோன்பு வைக்கலாமா, இன்னும் யார் யாருக்கெல்லாம் வந்து நோன்பை விட அனுமதி இருக்குது, அந்த நோன்பை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாமா, இல்லை வந்து திருப்பியும் அந்த நோன்பை வந்து நம்ம கட்டாயம் வைக்கணுமா, நோன்பை வைக்கிறதுக்கான காலக்கெடு என்ன, ஸோ இது போன்ற பல கேள்விகளுக்கான விடையை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.